ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்டல் ரீடிங் ஆக்சுவலி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபயர், எர்த், வாட்டர், ஏர் சைன். ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் அதோட எனர்ஜி வந்துட்டு உங்களோட லைஃப்பில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் 3 பைல் வச்சுருக்கேன். Pile number 1 in the red color feather. So I think fire element அப்படிங்கிறனால நான் red theme வச்சிருக்கேன். So red color feather. Pile number 2 the red color bracelet and pile number 3 red color glitter pen. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் பார்த்தீங்கன்னா ஃபயர் சைன்ஸோட கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட எனர்ஜி அண்ட் அது உங்கள் லைஃப்பில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ ரெட் கலர் ஃபெதோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ ஃபயர் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்ப்போம். 8 of Wands, ஓகே 3 wands வந்தாச்சு. You got rock pool. Okay, Aries sign. Mesham. So pile number 1 energy is too good, too intense. See, இந்த 3 பாருங்களேன், ராக் பூல், ஏரியஸ் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸோட எனர்ஜி வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு எனர்ஜியாக தான் இருக்கு. இந்த டைம் பீரியட்லையும் சரி, நீ வரக்கூடிய டேஸ்லையுமே சரி, போல்ட்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பைல் நம்பர் 1 நேச்சுரலி யுவர் போல்டு கேரக்டர் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு ஒரு அது போல்டுனா வந்துட்டு ஒன்று எக்ஸ்ட்ரீம் போல்டு இருக்கும், பயங்கர போல்டாக துணிஞ்சு இறங்கிடுவீங்க, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் பைல் நம்பர் 1. வரக்கூடிய டேஸில் வந்து ஏதோ ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தைரியத்தை யாரோ ஒருத்தவங்க கொடுப்பாங்க. டெஃபினெட்லி ஒரு ஸ்ட்ராங் மேல் எனர்ஜி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த பர்சன் நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவம் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்க பார்க்கவும் சரி, அவங்க ஃபிசிக்கும் சரி ரொம்ப போல்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்களோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு தைரியம் தானாக வரும். ஸோ அந்த பர்சனோட ஹெல்ப்பை வச்சுட்டு நீங்கள் ஒரு புதுசாக எது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று யோசிக்கிறதுக்கான டைம் கிடையாது. எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு செய்யறதுக்கான வேலைகள் ஏற்பாடுகள் பண்ணணும். சும்மா லேசியாக உட்காந்துட்டு டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்களை கடத்தக்கூடாது. ஓகே, எனர்ஜி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன்டென்ஸ். ஓகே, ஸோ எது செய்யணுமோ எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் செய்யுங்க. முக்கியமாக லிமிட்டிங் பிலீவ்ஸ் வேண்டாம். இதை செஞ்சா சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்றது வேண்டாம். எது செய்யறதாக இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டோட தான் செய்ய போறீங்க. ஓகேங்களா? டிவைனோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் ஆல்சோ அந்த டைம்ல கிடைக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க ரொம்ப லக்கி, நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா அதை நினைக்கிறப்பவே ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்லை ஃபெதர்ஸை பார்த்துருவீங்க, இல்லை ஏதாவது ஒரு டிவைன் மெசேஜஸ் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து டக்குன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அது மூலியமாக டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மெசேஜ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, பிகாஸ் யூனிவர்ஸ் வந்துட்டு இந்த டைம்ல ரொம்ப தைரியமா இருக்க சொல்றாங்க.
ஏன்னா ரொம்ப தைரியத்தை இழந்துட்டீங்க, நிறைய விஷயத்துல தைரியத்தை இழந்துட்டீங்க. ஸோ இப்போ தைரியமாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். அண்ட் உங்களோட இன்ஸ்டிங்க்ட், உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மெசேஜ் ஓடிட்டே இருக்கலாம். அது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல தோணுது, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, சொல்ல ட்ரை பண்ணுது ஒரு சில பேருக்கு. கேளுங்க. ரைட். உங்களை பொறுத்த வரைக்கும் யூ வாட் கிங் ஆஃப் வான்ஸ், ஏரிஸ் அண்ட் ராக் பூல், இது எல்லாமே வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு கார்டு. ஒரு தனித்துவமா நீங்க நிப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்யறதே வந்து டவுட்டு தான். ஒரு அனுபவத்துக்காக செய்வீங்க. நீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கம்பெனியோ ஒரு ஷாப்போ ஓபன் பண்றதுக்கும் அதுல நீங்க ஒரு ஓனரா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிளெஸிங்ஸ் தான் யூஸ்வலி வந்துட்டு பைல் நம்பர் 1K இருக்கும். ஓகேங்களா? நீங்க மற்றவங்களை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, உங்களை தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் திறமை இருக்கு. அண்ட் உங்களோட ஜேர்னியுமே வந்துட்டு ஃபியூச்சர்ல அப்படிதான் இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். அதுக்கு தான் சொல்றாங்க லேசியா இருக்காதீங்க, பி ஆக்டிவ் அப்படிங்கிறது. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளர ஏதாவது ஒரு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு புதுசா செய்வீங்க. ஸோ ரொம்ப நாள் பிளானிங் போயிட்டு இருக்குன்னா டெஃபினெட்லி லான்ச் பண்ணிடுவீங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த பிளானிங்குமே இல்லை அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்க. இந்த ஃபயர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ரொம்ப கோவக்காரங்களா? பைல் நம்பர் 1 பயங்கர கோவக்காரங்க. உங்களோட ஈகோ சரி, உங்களோட அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஒர்த்தை யாராவது டார்கெட் பண்ணிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாராவது டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டீங்க. அந்த பர்சன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன்டா, அந்த மாதிரி எத்தனையோ ஒரு ஒரு இது விஷயம்லாம் சொல்லியிருப்பீங்க, ப்ராமிசஸ்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கோவக்காரங்க. பட் அந்த கோவத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கிறது தான். ஓகேங்களா? அந்த அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மோட்டிவேஷனே அந்த கோவம் தான். யாராவது உங்களை சீண்டுனாதான் நீங்க வந்து அடுத்து ஏதாவது செய்யணும்னு போவீங்க. உங்களை யாரும் எதுவும் சீண்டாம இருந்தாங்கன்னா நீங்க பாட்டுக்கு உங்க லைஃப் அப்படியே ஒரே மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சாதிக்கணும்னு வெறி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு சாதிச்சே ஆகணும், மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஏதாவது விஷயத்துல நான் நல்லபடியா முன்னுக்கு வரணும். அந்த காரணம், அந்த ஒரு இது வந்ததுக்கு ரீசனே யாரோ உங்களை வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட ஒர்த்து, உங்களோட தகுதி என்ன, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், சுயமா நின்று சம்பாதிக்கணுங்கிற ஒரு கோலை வந்து உருவாக்கி இருக்கே உங்களுக்கு. இன்னைக்கு அந்த பேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தட். அதுதான் காரணம், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? பட் அந்த ஒரு பேஷனை ஒரு ஒரு மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டு நீங்க வந்து மற்ற விஷயங்கள், உங்க வேலைகளை கூலா ஹேண்டில் பண்ணுங்க. அதுவே நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா மாறிடும். ரைட். உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு இந்த ஒரு ஃபயர் எனர்ஜி அண்ட் இந்த பேஷன் இதை கரெக்டா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கும். லுக் அட் த கார்டு. இதுவரைக்கும் உங்களோட திறமைகள் வெளியே தெரியல, ஆனா இனி தெரிய வரும். ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட ஹேட்டர்ஸ், உங்களுக்கு டெஃபினெட்லி சீக்ரெட் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, ஜெலஸ் உங்க மேலெல்லாம் இருக்கு. அந்த பீப்புள் அவங்க வந்து இன்டைரக்டா உங்களை அவமானப்படுத்தினதோ இல்லை உங்களை ஏதோ பேசுனதோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலும் உங்க சக்சஸ்க்கு இன்டைரக்ட் ரீசனாவுமே அவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இயர்க்குள்ளரே ஒரு சில பேர் வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து நேம் அண்ட் ஃபேம் ரிசீவ் பண்ணுவீங்க. யூ வில் ஷைன் நோ மேட்டர் வாட். கண்டிப்பா வந்துட்டு ஷைன் பண்ணுவீங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு கோர்வையா வருங்க. இப்போ உங்க லைஃப்ல வந்துட்டு எல்லாமே வந்து வேற வேற திசையில இருக்கு. எதுவுமே வந்து கோர்வையா இல்லைன்னா டெஃபினெட்லி ஒரு கோர்வையா வந்துடும். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சேர்த்து வைக்கிறேன், புரிய வைக்கிறேன் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட கோல் மட்டும் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேஷன், அந்த ஒரு பவர், அந்த ஃபயர் எனர்ஜி, அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க.
ரைட்? ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஒரே ஒரு விஷயம், ஸ்டே இன் பாசிட்டிவ் பிளேஸ். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற பிளேஸ் அண்ட் பீப்புள் ஆல்சோ அப்படி தான் இருக்கும். பிகாஸ் பயல் நம்பர் 1க்கு வந்துட்டு எய்தர் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் நெகட்டிவாக இருக்காங்க, இல்லையா நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு ஒத்து போகாத மாதிரி தான் வந்துட்டு இருக்கு உங்கள் சூழ்நிலைகள் அண்ட் நீங்கள் இருக்கிற பிளேஸும் கூட. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் உங்கள் சுற்றி இருக்கிற உங்களோட என்விரான்மெண்ட் ஆல்சோ வந்துட்டு மாறணும். ரைட்? ஸோ பயல் நம்பர் 1, இந்த ஃபயர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஒரு ஒரு மோட்டிவேஷனாவோ ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். உங்களோட ஓன் லைஃபே வந்துட்டு அதுக்கு ஒரு காரணம் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 6 of Wands, 8 of Wands, King of Wands எல்லாமே வந்து பாசிட்டிவான ஒரு கார்டு. ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த கோபம், இந்த ஒரு பேஷன், இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரிசல்ட்டை சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். King of Pentacles. Okay, superb card. Page of Cups. Page of Sword. Leo. See, இந்த ஒரு லைனோட எனர்ஜி பாருங்களேன். லுக் அட் த ஆரா. அந்த லைனோட ஆரா மட்டும் பாருங்களேன். ஸோ ஸ்ட்ராங். ஐஸ். சரி, இது 2 டிஃப்ரென்சஸ் பாருங்களேன். யூ கேன் see the எனர்ஜி. 2 இதோட எனர்ஜி பாருங்களேன். இது வந்து ஃபயர் சைன், இது வந்து ஐஸ். ஸோ ஃபயர் அண்ட் ஐஸ் ரெண்டுமே டுகெதராக வருது உங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் ஃபயர், எக்ஸ்ட்ரீம் ஐஸ். ரைட்? சரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு லியோ கார்டு பாருங்களேன். இந்த சிங்கம் வந்துட்டு எவ்வளவு போல்டாக இருக்கு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா காம்னஸ், ஒரு அமைதி இருக்கா. ஸோ இது ரெண்டுமே உங்கள் லைஃப்பில் இருக்கணுங்கிறது ஒரு மெசேஜ். அதாவது போல்ட்னஸ் இருக்கணும் தான், அதே மாதிரி காமாவும் இருக்கணும். எந்த டைமில் எப்போ எதை செய்யணும் அதுதான் இம்பார்ட்டண்ட். அதாவது கோபத்தில் எதாவது ஒன்று யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறதும் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு லைன் இதுக்கு மேலே க்ரௌன் இருக்கா. ஸோ இது அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஐஸ் ஆல்சோ வந்திருக்கு கூட. ஸோ இதில் இன்னொரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷைன் ஆகணும். இது மாதிரி நல்ல ஒரு ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட கோல் அண்ட் உங்களோட டெஸ்டினிலுமே ஒரு சில பேருக்கு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தில் ஷைன் ஆவீங்க, சக்ஸஸ் அடைவீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது இருக்கு. பட் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதை அடைய முடியும். எஸ். பயல் நம்பர் 2 உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மற்றவங்க சொல்கிறாங்களே, இல்லை எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருச்சு ஓகே அப்படின்னு ஃபுல்லாக வந்துட்டு இறங்கக்கூடாது. பிளைண்டாக பொறுமையாக இருந்து இறங்குனீங்க அப்படின்னா சக்ஸஸ் அடைவீங்க. அண்ட் அதே மாதிரி சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் பயல் நம்பர் 2க்கு சக்ஸஸை கொடுக்கும், க்ரோத்தை கொடுக்கும். சக்ஸஸ் இன் த சென்ஸ் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோல் அண்ட் ட்ரீம் வச்சுருப்பீங்கல்ல, அந்த கோல் அண்ட் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணாவே சக்ஸஸ் தான். வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடு வாங்கினீங்கன்னாவே சக்ஸஸ் தான். ரைட்? ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலுமே சைலண்ட்டாக செய்யுங்க. சுற்றி இருக்கவங்க வந்துட்டு யாராலையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க, இல்லையா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, சைலண்ட்டாக செய்யுங்க. உங்கள் பிளானிங் மேற்கொண்டு ஐடியா மேற்கொண்டு இந்த மாதிரி நான் ஒரு எண்ணம் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஒரு தாட் வச்சுருக்கேன்,
இது எல்லாத்தையும் வெளியில ஷேர் பண்ணக்கூடாது. உங்களோட அந்த பேஷன், வெரி மச் ஸ்ட்ராங்கர் பேஷன் இருக்கு, ஆனா அதை சைலண்டா பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட் மட்டும்தான் வெளியில தெரியணும். ஓகேங்களா? அந்த அவுட்கம், அந்த ஃபைனல் விஷயம். ஒரு வீடு கட்ட போறீங்களா, அந்த ஃபைனல் இதுதான் தெரியணும். ஒரு கார் வாங்குறீங்களா, அது வாங்கின அப்புறம் கூட நீங்க சொல்லலாம், இல்ல சொல்லாமே இருக்கலாம், பெஸ்ட். பிகாஸ் நீங்க நல்ல முன்னுக்கு வர்றது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பிடிக்காது. உங்களை இன்ன வரைக்குமே போட்டி பொறாமையாதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கிடையாதுங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் உங்களை சுத்தி நீங்க கீழே தான் இருக்கணும், மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில நீங்க மேல வரணும் அப்படின்னா சைலண்டா பண்ணுங்க. ஸோ ஃபயர் எனர்ஜிங்கிறப்போ ரொம்ப இன்டென்ஸான ஒரு இதே வேண்டாம், ஜஸ்ட் சில் அவுட். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் குவைட் நேச்சுரலி உங்களுக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். பைல் நம்பர் 2க்கு ஒரு உங்கள் ரூட் சக்கரா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப் குவாலிட்டி யூஸ்வலி இருக்கும். எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேலையிலையோ படிக்கிற இடத்துலையோ எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. நீங்க மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுவீங்க, மற்றவங்க போடுற ஆர்டரை உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பிகாஸ் பைல் நம்பர் 2 செல்ஃபா லேர்ன் பண்ணிக்குவீங்க ஒரு விஷயத்தையும். உங்களோட இது வரைக்கும் உங்களுக்கு யார் கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க, உங்க வாழ்க்கையை யார் ஒரு இடத்துல வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க, யாரோட கைடன்ஸ்ல இவ்வளோ நாள் வந்திருக்கீங்கன்னா யாருமே இல்லை. நீங்களாவே கஷ்டப்பட்டு அதுல இருந்து லெசனை லேர்ன் பண்ணி அதுல அந்த விஷயங்களை மறந்து கடந்து வந்தவங்க தான் நீங்க. நீங்க உங்களுக்கான ஓன் சப்போர்ட்டரே நீங்க தான், ரைட்? ஸோ இதுல நீங்க ஒரு பிஸ்னஸ் பர்சனாக டெஃபினெட்லி மாறுவீங்க. ஏன் மாறுவீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க மற்றவங்களுக்கு அதிகாரம் பண்றது தான் சரி. மற்றவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல அதிகாரம் பண்ணா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அது உங்களுக்கு யாராவது உங்களை டாமினேட் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு அதிகார தோரணையில சொன்னா கேட்க மாட்டீங்க, கோவம் வந்துடும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி யூ காட் த லியோ லைன் எனர்ஜி. இந்த லைன் எனர்ஜி பாருங்க, மற்றவங்களுக்கு அடங்குற எனர்ஜியா. அண்ட் யூ காட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். லுக் அட் தி 2 கார்ட்ஸ், எவ்வளோ ஸ்ட்ராங் டாமினேட்டிவான ஒரு கார்டு இது. டெஃபினெட்லி கிடையாது. பிகாஸ் லியோ அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இது பாருங்களேன், இந்த கார்டை பார்த்தாவே உங்களுக்கே புரியும். இதுதான் நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ பண்ணலையோ. ஸோ அந்த பாசி மோடு தான் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ஃபேமிலிலையும் சரி, லைஃப்லையும் சரி, ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் உங்கள் கண்ட்ரோலில் தான் வரும் ஃபேமிலி. இப்போ உங்கள் கண்ட்ரோல் இல்லைனாலும் ஃபியூச்சரில் நீங்கள் டெஃபினெட்லி கொண்டு வருவீங்க. அண்ட் நீங்கள் இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கீழே பீப்புள் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குது, அதுதான் சரி வரும். அண்ட் நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கூட படிச்சிருக்கலாம், உங்களோட ஸ்டடீஸ் கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அண்ட் உங்களோட பேஷன் கூட அது ரிலேட்டடாக இருக்கலாம். அண்ட் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஆஃபர் இது வரைக்கும் வந்திருக்கலாம். எதர் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ ஆக்சுவலி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அது ரிலேட்டடாக. இப்போ நீங்கள் செய்கிற வேலைகள் அண்ட் உங்களோட யோசனைகள் எல்லாமே ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோவோ ஏதாவது ஒன்று ஸ்டெபிலிட்டி பண்ணுவீங்க. உங்களோட சில்ட்ரனுக்காவது ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. பட் இதில் ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, உங்களுக்கு லேர்னிங் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எப்பயுமே லேர்ன் பண்ணுவீங்க. புக் நாலேஜ், ஸ்ட்ரீட் நாலேஜ், மற்ற பீப்புளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்து லேர்ன் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. அது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும்
உங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த ஒரு லைஃப் ரிலேட்டடான ஒரு விஷயம், எமோஷன்ஸ் ரிலேட்டடான விஷயம், உங்களோட ஃபீல்டு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா அது சம்மந்தப்பட்டது, இல்லை ஃபேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களா அது சம்மந்தப்பட்டது. உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குல்ல, செய்கிற வேலை ஒன்று, ஆனால் ஒரு ஆசைகள் பேஷன் ஒன்று இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்டதும் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் விஸ்டம்ங்கிறது வெரி ஸ்ட்ராங் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த பிளெஸிங்ஸ் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே வந்து வராது, பட் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டீப் பிளெஸிங் அண்ட் நாலேஜ் கெயின் பண்ணணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் see you got page of cups also. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வரும். இட் குட் பி அ ப்ரப்போசல், இல்லைனா வந்துட்டு ஒரு 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 மினி ப்ராஜெக்ட் ஆஃபர் வரலாம். ஸோ எது ஒரு விஷயம் வந்தாலுமே உங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸை காமிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரப்போசலே வருது, உங்களுக்கு அந்த லவ் பிடிச்சிருக்கு, ஜெனிவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுமே ஒரு ஸ்கில் தான். அதுவுமே அழகாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்க, ரைட்? ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த ஃபயர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கூட இருக்கும். அந்த ஒரு தான் தான் எல்லாமேங்கிற ஒரு குணம் வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்குள்ளே இருக்கும். டாமினேட்டிங் நேச்சர் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. சின்ன வயசுலலாம் பயங்கர டாமினேட் பண்ணுற ஆளாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் லைஃப்பில் நடந்த நிறைய செட்பேக்னால அமைதியாக இருக்கீங்க. பட் ஒன்ஸ் அகெயின் ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு சின்ன வயசில் எப்படி டாமினேட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது மாதிரி வந்துடுவீங்க. இந்த எனர்ஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. சரி, அதுக்காக தான் வந்து இந்த ஐஸ் கார்டே வந்திருக்கு. எது நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, நிறைய ஆஃபர்ஸ் வருது, அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்கு, அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் ஆல்சோ நல்லா இருக்கு, அண்ட் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட நாலேஜஸ் ஆல்சோ இருக்கு, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பேஷன் ஆல்சோ இருக்கு. ஸோ லுக் அட் த ரெட், இந்த ஃபயர் கலர் பாருங்க, அவ்வளோ ஒரு டார்க்காக இருக்கு. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்ரிதிங் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, லைக் மெஜிஷியன் மாதிரி. ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க, பொறுமையாக சைலண்டாக அதை யூஸ் பண்ணுங்கிறது தான் உங்களோட ஒரு விஷயமே. அது நீங்கள் கரெக்டாக சைலண்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு குயிக் ரியாக்ஷன் தான், டக்கு டக்குன்னு செய்யணும்பீங்க, பொறுமையெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதும்பீங்க. அதுதான் வீக்னஸ். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு ஐஸ் கார்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜே வந்துட்டு சொல்றது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Magician, Knight of Sword, okay, energy is good. Queen of Sword, Sagittarius, and Spring. See, look at the yellow, positive, so positive. எடுத்தோடனே Magician positive and ending Spring is positive, right? So pile number 3. pile number 3க்கு வந்துட்டு இப்போ நீங்க செய்யற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கான ஒரு பெனிஃபிட் ஃபியூச்சர்ல தான் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் ஆன்சருங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதுக்கு முழு எனர்ஜி போடுறீங்க, முழு பேஷனேட்டாக தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கும், டபுள் மடங்காக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஒரு சில விதத்தில் பொருந்தும். ஸோ நீங்கள் வந்துட்டு see got magicians, pray இதெல்லாம் வந்திருக்குங்கிறப்பவே வந்துட்டு உங்களோட லைஃப் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சம்திங் நீங்கள் வந்து ஒரு இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ரொம்ப ஒரு லிமிட்டடாக தான் இருந்திருக்கும். இப்போது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து யூ ஆர் வெரி மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன். நீங்கள் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட். சுற்றி இருக்கவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாங்க.
ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்போ ரொம்ப கம்மி, பட் ஆனால் ஃப்யூச்சரில் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்துச்சு, அது இனிமேல் வெளியே கொண்டு வருவீங்க. See, you will work more on yourself. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை இனிமேல் வெளியில கொண்டு வர 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 உங்களோட லைஃப் அண்ட் நீங்களுமே கொஞ்சம் விரிவடைவீங்க. உங்களோட வாழ்க்கை இப்போ ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. தெரிஞ்ச பீப்புள், ஒரே இடத்துல இருக்கீங்க, ஒரே வாழ்க்கை, அதெல்லாம் மாறும். நிறைய பீப்புள் தெரியும் ஃபியூச்சர்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, குட் சோல்ஸ் மீட் பண்ணுவீங்க. அந்த அந்த ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஒரு பீப்புள் உங்கள் டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆக்சுவலி பைல் நம்பர் 3க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ட் வந்துட்டு இருக்கு. பழைய கான்ஃபிடென்ட், யூஆர் அ வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் நேச்சுரலி. ஐ மீன், நீங்கள் ஆரம்பத்துலலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் தான், பயங்கர போல்ட். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச சொன்னால் சூப்பராக பேசுவீங்க. இப்போ தான் யோசிக்கிறீங்க, பட் அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும் திருப்பி. டோன்ட் வரி, ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா வரும். அண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன், சரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ரேண்டமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பீப்புள் கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுப்பீங்க. ஒரு மூவி பார்க்குறீங்களா, அதில் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஒரு சாங் கேட்குறீங்களா, அதில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ட்ராவலிங் போகிறீங்களா, அந்த ட்ராவல் மூலியமா ஏதாவது கிடைக்கும். ரேண்டம் பீப்புள் மீட் பண்ணுறது மூலயமா கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ ஏதோ ஒரு தீமாவே இருக்கும். ஆக்சுவலி பைல் நம்பர் 3 உங்கள் லைஃப் ஒரு டல்லான லைஃபாக இருந்துச்சு, ஆனால் இப்பவும் சரி இனிமேலும் சரி அப்படி இருக்காது. ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃபாக தான் இருக்கும். சரி, நீங்கள் என்னமோ ஒரு பழைய ஒரு ஜாலியான ஒரு லைஃப்க்கு வர மாதிரி இருக்கு. உங்களோட இன்னர் சைல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு வரும். 100% ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. அதுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்குது. ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். See, you're a very positive person. Very, very positive person. உங்களுக்கு வர ஒரு மெசேஜ் என்ன தெரியுங்களா? நீங்க உங்களோட பாசிட்டிவிட்டியை பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. See, நிறைய ஒரு இன்ஃபினிட்டி, கேன் யூ see the infinity symbol here? இங்கேயும் இருக்கு, மெஜிஷியன் கார்ட்லயும் இருக்கு. அதாவது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு. பைல் நம்பர் 3 உங்க வாழ்க்கையும் மாற்ற முடியும், உங்களையும் மாற்ற முடியும், உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளையும் மாற்ற முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா முடியும். இப்போ ஒருத்தவங்க நெகட்டிவா இருக்காங்களா, அவங்கள பாசிட்டிவா கூட உங்களால மாற்ற முடியும். பட் ஆனா இது வரைக்கும் நீங்க அதை ட்ரை பண்ணல. அது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஃபியூச்சர்ல மாறும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றீங்களோ, நல்ல குட் சோல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல நிறைய பிளெஸிங்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். கேன் யூ see the butterfly? இங்க பாருங்க, பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. இந்த கார்டோட எனர்ஜி பாருங்க, டூ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அது உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. ஐ திங்க் ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஐ திங்க் உங்களுக்கு ஒரு 3 to 6 monthsக்குள்ளார ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஒரு மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீங்க அதை தேடி ஓட ஆரம்பிப்பீங்க. இது உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உங்களோட ட்ரீம் அண்ட் கோல்ல சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடுவீங்க. ரொம்ப நாளா ஒரு வேளை நீங்க கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதை தேடி கூட ஓடலாம். அண்ட் ஒரு விஷயம் பைல் நம்பர் 3 உங்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் லைஃப் இல்ல பாஸ்ட் பீப்புள் எதுவுமே யூஸ் கிடையாது. ஒரே லெசன் மட்டும்தான். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் உங்க ப்ரெசன்ட் லைஃப்ல இருக்கிற பீப்புள் ஆல்சோ உங்களுக்கு ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஒரு லெசன், அவ்வளோதான். பீப்புள்னா என்ன, யார்கிட்ட எப்படி பழகணும், அது மட்டும்தான் அவங்க ஒரு ரீசனா இருப்பாங்களே தவிர யூஸ்ஃபுல்லே கிடையாது. பிகாஸ் ஒரு சில பீப்புள் நினைக்கிறீங்க உங்க பாஸ்ட் பீப்புள் திருப்பி ஃபோன் பண்ணுனா, திருப்பி உங்க லைஃப்ல வந்தா எல்லாமே மாறும், பழையபடி இருக்கலாம்னு. கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேருக்கு உங்க ஃபியூச்சர்ல நீங்க நிறைய குட் சோல்ஸை மீட் பண்ணுவீங்க. அது மூலியமா நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கும்.
ஸோ ஸ்டார்ட் சம்திங் நியூ. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்து இப்போ நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பேசுறீங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க மனசு இதாகக்கூடாது, அதே மாதிரி அவங்களோட ஏதோ ஒரு ஒரு காரண காரியத்தோட பேசுற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அதை போல்டா ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களோட கான்வர்சேஷன்ஸ்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மறைச்சு பேசுறீங்க, நிறைய பொய் சொல்றீங்க, ஒரு ஹானஸ்டே இல்லை. பட் ஆனால் வந்துட்டு இது ஒரு சில பீப்புள் கிட்ட தான் சொல்கிறேன். ஒரு சில பீப்புள் கிட்ட நீங்கள் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட். ஹானஸ்ட் கான்வர்சேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சி பைல் நம்பர் 3 எனர்ஜி சூப்பர் குட். இந்த டைம் வந்து பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. டோன்ட் ஸ்டாப். ஓகே, ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்ணுங்க. அண்டு நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த விஷன் போர்டாக இருக்கட்டும், உங்கள் கோலாக இருக்கட்டும், கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்டாக வந்து பண்ணுங்க. ஓகே, சி பிகாஸ் யூ காட் மெஜிஷியன் அண்ட் காட் அ ஸ்ப்ரே, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்கிறப்போ உங்ககிட்ட 2 இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்திருக்கு. அப்போ உங்ககிட்ட ஒரு அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்க ஒரு நல்ல ஒரு டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள. அது ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த டைம்ல வந்துட்டு லக்கியான ஒரு ஐட்டம்ஸ் இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க கூடயே கேரி பண்ணுங்க. நீங்க வெளியே டிராவல் பண்றதா இருந்தாலும் அந்த லக்கியான ஒரு ப்ராடக்ட்ஸ் இல்லை இது வந்து இந்த ஒரு விஷயம் பார்த்தா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும்னா டெஃபினெட்லி நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு மெஜிஷியன் இஸ் ஆல்ரெடி பிளெஸ்டு தான். உங்களுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி நீங்க வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேரால. எஸ், சி இந்த ஃபயர் எனர்ஜி வச்சுட்டு நீங்கள் உங்களோட டேலண்ட், ஸ்கில், பாசிட்டிவிட்டி இது எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்சா எதை வேணால் மாற்ற முடியுன்ற ஒரு பவர் இருக்குங்கிறப்போ அதை வந்துட்டு பாஸ்டில் இருக்கிற பீப்புளையோ பாஸ்டில் இருக்கிற சூழ்நிலைகளையோ மாற்றணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க, உங்கள் லைஃப்பை பற்றி யோசிங்க, அதை மாற்றுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. இந்த 3 பைலுமே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு மேட்ச் ஆன எந்த பைலோ அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.